தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்த தீர்மானத்திலே உறுதியாக நின்றாங்க. எதில் உறுதியாக நின்றாங்க? தீர்மானத்தில். நாங்கள் வழிபட்டால் தெய்வத்தை தான் வழிபடுவோம், வேறு மனுஷன் நினைச்ச மாட்டோம். நீ பொற்சிலையும் உண்டாக்கு, எதையும் உண்டாக்கு. ஸோ அதே போல் இன்னொரு இடத்துல கூட சொல்கிறான், தானியேல் அந்த நாங்கள் பருப்பை கொண்டு வா, மற்ற ஃபுட்டு எங்களுக்கு வேண்டாம். அடுத்து தினமும் 3 வேளை ஜெபிக்கிற பழக்கம். கையெழுத்து போட்டாச்சு, சட்டம் ஏற்றப்பட்டாச்சு, ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கணும். நோ, பைபிள் அழகாக இருக்குது. தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும், தானியேல் 6:10 நினைக்கிறேன், பலகணிகள் திறந்திருக்க முழங்கால் படியிட்டு தானியேல் ஜெபம் பண்ணினான். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலர் நம்ம எடுப்போம், தீர்மானம் எடுப்போம், பட்டு சூழ்நிலை வரும்போது இதாயிரும். பாருங்கள், இவங்க சொல்கிறேன், இந்த விளைவின் நிமித்தம் ஒன்று இவர்கள் இந்த தீர்மானத்தை உறுதியாக இருந்தாலும் முதல்ல இவங்க தண்டிக்கப்பட்டாங்க. இவர்கள் அக்கினி சூளையில் போட்டார்கள், அது அவர்களுக்கு கொடுத்த தண்டனை. தானியேலை சிங்கக்கபிகள் போட்டார்கள், அது அவர்களுக்கு கொடுத்த தண்டனை. தண்டிக்கப்பட்டாலும் அவர்கள் உறுதியை விட்டு கொடுக்கவே இல்லை. நான் இப்படி நினைக்கிறேன், அதாவது எல்லாரும் அந்த பொற்சிலை வணங்குற மாதிரி இவனுங்க குனியாவது செஞ்சிருக்கலாம். சார், ராஜாவை பார்த்து இவனோட மனசு என்ன தைரியம் தெரில. ராஜா சொல்கிறான், அவனுக்கு கோபம், இவன் வைராக்கியம், அவனுக்கு கோபப்படுறான். அக்கினி சோளை 7 மடங்கு அதிகாரி, இவனுக்கு நிமிர்ந்து நிற்கிறான்னு முடியாது. என்ன தைரியம் சார்? புரிகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நாங்கள் குனியாவது செஞ்சுருக்கலாமே, கொஞ்சம் முழங்காலாவது போட்டிருக்கலாமே, அட்லீஸ்ட் கமந்து கடந்துட்டு ஆண்டவரையாவது வணங்கியிருக்கலாமே. முடியாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் அவரை மட்டுமே ஆராதிப்போம். ஹலோ, நமக்கு இந்த வைராக்கியம் உறுதி இருக்கிறதா? புரிகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விட்டு கொடுக்கவே இல்லை. என்ன தைரியம் தெரியல. அக்கினி சூளையில் போட்டுக்கோ. கோபம், ராஜா கோபம். இவனுக்கு எங்கோளவனுங்கடா, இவ்வளோ ஸ்ட்ராங்கான 7 மடங்கு அதிகாரி கொண்டு போனவனுங்க சாம்பல் ஆயிட்டானுங்க. இவனுங்க அக்கினி சூளையிலும் சுற்றிட்டு இருக்கிறானுங்க. நான் சொன்னேன்ல, அவனுடைய முழு உத்தரவாதத்தை கர்த்தர் பொறுப்பெடுப்பார்.